அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய சில மிக முக்கியமான வார்த்தைகள், அந்த வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் அழகாக சொல்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு கால் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆங்கிலத்தை எப்படி தமிழில் அழகாக பார்க்குறதுன்ற விஷயங்களை உங்களால் எளிதாக இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல whose house is this? அதாவது ஒரு வீட்டை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க, whose house is this? whose அப்படின்றது இந்த வீடு யாருடையது, இந்த வீடு அப்படின்றது ஹவுஸ்ன்றது வீடா, யாருடையதுன்றது whose, யாருடையது, இந்த வீடு யாருடையது அப்படின்றது தான் என்னது, whose house is this? ஒரு வீட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இது யாருடைய வீடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா whose house is this அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதற்கான பதில் ஒரு கால் இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்களே சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? this is my house. என்ன சொல்லுவீங்க? this is my house. இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். this is my house ன்னு சொல்லலாம். இல்லைனா this house is mine அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? this house is mine. அதாவது இந்த வீடானது என்னுடையது அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? this house is mine. this is my house ன்னு சொல்லலாம். இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் this house is mine, இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதையே நீங்கள் காருக்கு போட்டுக்கலாம், இல்லை ஒரு பைக்கு போட்டுக்கலாம். this car is mine, the bike is mine அப்படின்னு சொல்லிட்டு காருக்கோ இல்லை பைக்குக்கோ இல்லை எந்த உங்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய பொருளுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து do you know him? do you know him அப்படின்றது என்னது? உனக்கு அவனை தெரியுமா. him அப்படின்றது அவனை, உனக்கு you, உனக்கு அவனை தெரியுமா. உனக்கு அவனை தெரியுமா அப்படின்றது தான் do you know him. ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, இல்லை ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்றது எப்படி கேட்கணும்? do you know him. உனக்கு அவனை தெரியுமா அப்படின்றது தான் do you know him. அதற்கு பதில் என்ன சொல்லணும்? yes I do know அப்படின்னு சொல்லலாம். yes I do know him. ஆம், எஸ்ன்றது என்னது? ஆம் இல்லை ஆமாம். I do know himனா எனக்கு அவனை தெரியும், அவ்வளோதான். do you know him அப்படின்னா உனக்கு அவனை தெரியுமா. yes I do know him அப்படின்னா ஆம் எனக்கு அவனை தெரியும். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? no I don't know him. உங்களுக்கு அவனை தெரியல அப்படின்னா no I don't know him அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து did you eat? உங்களை பார்த்து யாராவது சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை நீங்கள் யாராவது பார்த்து சாப்பிட்டியாப்பான்னு கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? did you eat. நீ சாப்பிட்டாயா அப்படின்றதா என்னது? did you eat. நீ சாப்பிட்டியாப்பா, நீ சாப்பிட்டாயா அப்படின்றதா என்னது? did you eat. இப்போ இதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க, ஒருத்தவங்களோட பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? முன்னாடியே சாப்பிட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லலாம்? yes I have eaten. ஆம் நான் சாப்பிட்டேன். நான் எப்பயோ சாப்பிட்டேன், இல்லை நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதான் எஸ் ஐ ஹாவ் ஈட்டன். உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அப்போது கல்யாண வீட்டுக்காரங்க உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க? சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அதுதான் டிட் யூ ஈட். சாப்பிட்டீங்களா அப்படின்றது எப்படி கேட்பாங்க? டிட் யூ ஈட். அதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? எஸ் ஐ ஹாவ் ஈட்டன். எஸ் ஐ ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டேன் அப்படின்றது தான் எஸ் ஐ ஹாவ் ஈட்டன். அடுத்து when will you complete the work? இப்போ ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க, அந்த வேலையை அவங்க முடிக்கல, இல்லை முடிச்சிட்டு இருக்காங்க, அப்படி நீங்கள் அவங்கள பார்த்து கேட்பீங்கல்ல, எப்பப்பா வேலையை முடிப்ப அப்படின்றது தான் when will you complete the work. வென்னா எப்போ, வென்னா என்னது? எப்போ இல்லை எப்பொழுது. will you, யூன்றது நீ, complete the work, workன்றது வேலையை, கம்ப்ளீட்ன்றது முடிப்ப இல்லை முடிப்பாய். எப்பொழுது நீ வேலையை முடிப்பாய் அப்படின்றதான் அது
when will you complete the work? நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்க எப்போ வேலையை முடிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியல, நீ எப்பப்பா வேலையை முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்பீங்க? when will you complete the work? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லை என்னால் வேலை இப்போ முடிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை நீங்களே சொல்லணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? give me some time. எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள். எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள். எதுக்கு? வேலையை முடிக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றத எப்படி கைண்டா, பொலைட்டா, தன்மையா சொல்றது? give me some time. அவசரமாக வேலையை முடிக்கணும், பட் ஆனால் உங்களால் முடிக்க முடியல. அப்போது நீங்கள் அவங்கள பார்த்து எப்படி கேட்பீங்க? எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுதுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், give me some time அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்து, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? இப்போ உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா அப்படின்றது கேட்கணும் இல்லையா? அதுதானே முறை. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? have you reached home? have you reached home அப்படின்றது என்னது? have you. யூன்றது நீ, வீடு சென்று சேர்ந்தாயா? நீ வீடு சென்று சேர்ந்தாயா அப்படின்றது தான் அது have you reached home. உங்களை பார்க்க ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, இல்லை வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் பொறுப்பாக அவங்கள பார்த்து எப்படி கேட்பீங்க? வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்பீங்களா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? have you reached home அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதற்கு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா yes I have reached, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். இல்லை அவங்க அப்படி போய் சேரலை அப்படின்னா அதற்கு எப்படி கேட்கலாம்? no I have not. yes I have reached-னா நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன், நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. no I have not, no I have not அப்படின்னா no I have not-னா நான் இன்னும் வீட்டுக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். yes I have reached-னா நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன், no I have not-னா நான் இன்னும் வீட்டுக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து, கரண்ட் போயிடுச்சுப்பா, இந்த கரண்ட் இதே வேலை, கரண்ட் போயிடுச்சு. இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? தி பவர் வெண்ட் ஆஃப். கரண்ட்டுக்கு இங்கிலீஷில் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தி பவர் வெண்ட் ஆஃப். தி பவர் வெண்ட் ஆஃப் அப்படின்றது என்னது? கரண்ட்டு போய்விட்டது, கரண்ட்டு போய்விட்டது அப்படின்றது தான் தி பவர் வெண்ட் ஆஃப். இப்போ அடிக்கடி கரண்ட் போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? தி பவர் வெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அடுத்து, இப்போ கரண்ட் திருப்பி வந்துருச்சு, ஃபேனெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? தி பவர் ஹேஸ் ரெஸ்யூம்ட். தி பவர் ஹேஸ் ரெஸ்யூம்ட் அப்படின்னா கரண்ட்டு வந்துவிட்டது, கரண்ட்டு வந்துவிட்டது. போன கரண்ட் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? கரண்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் த பவர் ஹேஸ் ரெஸ்யூம்ட். தி பவர் ஹேஸ் ரெஸ்யூம்ட். கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன சொல்லணும்? தி பவர் வெண்ட் ஆஃப். கரண்ட்டு போயிடுச்சு, திருப்பி அந்த கரண்ட் வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும்? த பவர் ஹேஸ் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இன்னைக்கு நம்ம பார்த்த 6 மிக முக்கியமான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுக்கான தமிழாக்கங்கள் என்னன்றதை இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்த்துருப்போம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை இந்த மாதிரியான சென்டென்சஸ் எங்களுக்கு மறுபடியும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அதையும் மீறி மெயில் ஐடி தேவைப்பட்டால் தாராளமாக englishpage4@gmail.com அப்படின்ற அந்த ஒரு மெயில் ஐடிக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தெரிவிக்கலாம். இந்த மாதிரியான இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் அழகாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இங்கிலீஷ் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.